ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா சூப்பரான ஃபிஷ் ரோல் தான் செய்ய போறோம். என்ன மீன்டினை வச்சு தான் செய்ய போறோம். செம்ம டேஸ்டா இருக்கும். அது எப்படி செய்ய போறோம்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடை கடை செய்யலாமா? வாங்க வாங்க. இப்ப எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது பாருங்க, சின்ன ஃபிஷ்டின் தான் எடுத்திருக்கேன். அந்த முள் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி உளுத்தி வச்சிருக்கேன். வெங்காயம் எல்லாம் பட்டியாச்சு. உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு வச்சு வச்சிருக்கேன். முட்டையும் வச்சு செய்ய போறேன் 2-3 ரோலுக்கு. அப்ப முட்டை ரோல் மாதிரி நல்லா இருக்கும். இப்ப செய்யலாமா? இப்ப எங்கால எண்ணெய் சூடாயிட்டு கடுகு கொஞ்சமா சேர்ப்போம். இதோட கடுகு கொஞ்சம் பொரிஞ்சிட்டு இஞ்சி வெள்ளைப்பூட இடிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்க்கிறேன். இதில் கொஞ்சம் பொரியட்டும். பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகாய் சின்ன சின்ன வட்டி வச்சுக்கேன். இதோட சின்ன வெங்காயத்தை இப்படி குட்டி குட்டியாக வட்டி வச்சுக்கேன். கொஞ்சமாக உப்பு. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்து கொண்டிருக்குது. இனி இதில் மீண்டின் எடுத்து வச்சிருக்க இந்த மாதிரி சின்ன சின்னனா அது சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகு தூள், தனி மிளகாத்தூள், ஒரு கொஞ்சமாக கட்டைத்தூள், இது எல்லாத்தையும் கலந்து விடுவோம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இனி இதில் உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சிருக்கிறேன், அதை சேர்ப்போம். அவிச்சு இப்படி மசிச்சு வச்சிருக்கிறேன், சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன், கொஞ்சம் காணாத மாதிரி இருக்கு. இதோட மல்லி இலையை வட்டி வச்சுக்கிறேன் சின்ன சின்னனா, அதையும் சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்போ கறி ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இதெல்லாம் மாவு எடுத்துருக்கிறேன், ஆல் பர்பஸ் ஃப்ளார். இதில் ஒரு முட்டை உடைச்சு ஊற்றுவோம். இதில் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு. இனி இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுப்போம். இப்போ இதை நல்லா கலந்து விடுவோம். தண்ணி காணாது இன்னும் கொஞ்சம் விட்டு விட்டு நீங்கள் கரைச்செடுப்போம். இப்போ இந்த மாதிரி கரைச்சிருக்குன்னு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கட்டி மாதிரி இருக்கு. இப்போ என்ன செய்ய போறேன், இந்த கிரைண்டரில் போட்டு இருக்கா ஒரு 2 சுத்து சுற்றி எடுக்க போறேன். இப்போ அரைச்சாச்சு, இதில் ஊற்றுவோம். இப்போ இந்த மாதிரி கரைச்சி எடுத்துட்டேன். இருக்கட்டும். இங்கே தோசைக்கல் சூடாயிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இருக்கா இந்த மாதிரி தேய்ச்சி விடுவோம். இனி இங்கே பாருங்க, இதில் கரைச்சி வச்சுக்க மாவு எடுத்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு ரவுண்டை ஊற்ற வேண்டியாங்க. இப்போ ஊற்றியாச்சு, அவியட்டும். இப்போ இதை எடுப்போம். ஆகலும் வேக தேவையில்லை, எடுத்து இதில் வைப்போம். இது இருக்கட்டும். அதுக்குள்ளே மற்றதை ஊற்றிடுவோம். இன்னொன்று இது அவியறதுக்குள்ள அங்கால அடுத்த ரோலை சுற்றி எடுப்போம். ஊற்றின ரோல் மாவில் ரோலை சுற்றி எடுப்போம். இனி இதில் நாங்கள் செஞ்ச கறியில் வைப்போம். இந்த மாதிரி வடிவாக வச்சுட்டு இதை ஒரு மணி மடிச்சுட்டு இந்த பக்கம் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கமும் மடிச்சுட்டு இப்படியே ரோல் பண்ண வேண்டியா. சுடும் சூட்டோடையே செஞ்சிடணும். ஓகே, இதே மாதிரி மற்றதையும் செஞ்செடுப்போம். இப்போ எல்லாம் சுற்றியாச்சு. இங்கெல்லாம் முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன், கலந்து விடுவோம். கலந்துட்டு இங்கெல்லாம் நாங்கள் சுற்றி வச்சிருக்கோம் தானே, ரோல் எடுத்து இந்த முட்டையில் இப்படியே திருப்பி விடுவோம்.
இனி இதில் போடுவோம் ரஸ்க் தூள்ல போட்டுட்டு நல்ல வடிவா எல்லா பக்கமும் பிரட்டி எடுப்போம். இப்போ இடத்துல வைப்போம். இப்போ எல்லாத்துக்கும் பாருங்க இப்படி ரஸ்க் தூள் எல்லாம் பிரட்டி எடுத்தாச்சு. இதுலயும் ரெடி ஆச்சு. இது பாருங்க சூட்டோட போட்டதுல நான் சுத்தினத்துல 2 முண்டை அப்படி பிஞ்சிருக்கு. அது பிரச்சனை இல்லை, நாங்க சாப்பிடத்தானே. இனி எங்கால எண்ணெய் சூடாயிட்டு நாங்க இனி பொரிச்சு எடுப்போம். இந்த மாதிரி பொரியட்டும். இப்போ மற்ற பக்கம் திருப்பி விடுவோம். இப்போ முதல் போட்டது பொரிஞ்சிட்டு எடுப்போம். இது கொஞ்சம் பொரியட்டும். இந்த பக்கம் இந்த எண்ணெயை கொஞ்சம் இப்படி இப்படி விட்டா அந்த சைட்டுக்கு படும். ஓகே, எண்ணெய் எடுப்போம். இதே மாதிரி மற்றதையும் பொரிச்சிட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான ரோல்ஸ் எல்லாம் ரெடி. என்ன வைக்கன்னு சொல்றீங்க ஃப்ரெண்ட்ஸ்? சாப்பாடு செய்ய போனா அந்த வெக்கையில கோவமா வருது ஃப்ரெண்ட்ஸ். தாங்க முடியாத வெக்கையா இருக்குது. ரோல்ஸ் சரியா வந்திருக்கு. சிலது பாத்தீங்கன்னு சொன்னா நான் கறி கொஞ்சம் கூட வச்சோமா, அது இந்த சைட்ல வெடிச்சிட்டுது. அதனால பரவாயில்ல, எங்களுக்கு தானே, வீட்டுல தானே சாப்பிட. வாங்க டேஸ்ட் பண்ணி பாப்போம். இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. எப்படி சாப்பிடணும்? ரொம்ப டேஸ்டியா இருக்கு. சிலது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிதிவடியில சேப்புக்கு வந்து கொஞ்சம் பெருசா இந்த ஆனா செம்மையா இருக்கு, சொல்லி வரையில. சூப்பர் டேஸ்டா இருக்கு. அதோட டீயும் குடிக்கணும் எப்படி இது பண்ணுங்க, செம்மையா தான் இருக்கும். சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கா. சூப்பர் டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்க சாப்பிட போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா இருக்கு. இந்த மீண்டியன் கறியெல்லாம் நல்லா கணக்கா சின்ன மீண்டியன் தான் போட்டுனாங்க. சூப்பர் டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா இதே மாதிரி செஞ்சு பாருங்க. கறியை கொஞ்சமா வச்சீங்கன்னு சொன்னா வெடிக்காம ரோல் நல்ல கணக்கா வரும். இது நான் வீட்டுக்கு தானே, அதனால கொஞ்சம் பெருசு சின்னதான் செஞ்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை டாடா.